ஹாய் எவ்ரிவன். நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியோடைய பாலிட்டி சிலபஸை 6th to 12th கவர் பண்ணுற ஜேர்னியில் 6th ஸ்டாண்டர்டோட சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசனுடைய கற்றல் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்முடிவு மற்றும் பாகுபாடு, சமத்துவமின்மை, அதனோட எதிர்மறையான விளைவுகள் எந்த மாதிரியெல்லாம் சமுதாயத்தில் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் முன்முடிவு. முன்முடிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான தாழ்வான முறையில் கருதுவது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீ ஜஸ்டிஸ், ப்ரீ ஜட்ஜ், முன்முடிவு, பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரபட்சம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, பால், இனம், வர்க்கம், மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி நிறைய காரணிகளின் மூலமாக நடக்குது. அதை சமுதாயம் எப்படியெல்லாம் ஏற்படுத்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகமயமாக்கல், இல்லைன்னா நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்கிற விதம், பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, இல்லைன்னா முரண்பாடுகள். ஸோ இதன் மூலமாக முன்முடிவு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முன்முடிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நகர்ப்புற மக்கள் மிகவும் நாகரிகமானவர்கள், இல்லைன்னா கிராமப்புற மாணவர்கள் நாகரிகமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒத்த கருத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள பற்றின எதிர்மறையான எண்ணங்களை நாம் வலுவாக நினைக்கும் போது ஒத்த கருத்து ஏற்படுது. அது தவறான கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவறான கண்ணோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆண்கள் தான் அழுகக்கூடாது, பெண்கள் அழுகலாம், அழுகிறது பெண்களோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட குழுவோ அதனை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒத்த கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க, தவறான கண்ணோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவமின்மை அல்லது பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை பாகுபாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒன்லைனராக படிக்கும்போது இன்னும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால தான் நான் ஒன்லைனர்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததில் இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்த சமத்துவமின்மை, பாகுபாடு, இதில் இன அடிப்படையில் எப்படிப்பட்ட பாகுபாடு நடந்தது, அதுக்கு எதிராக போராடினவர் யார் அப்படிங்கிற போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, நெல்சன் மண்டேலாவை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்தார். 27 ஆண்டுகள் சிறையிலிருந்து 1990 விடுதலை பெற்றிருக்கார். இவர் தென்னாப்பிரிக்காவோட மக்களோட இனவெறிகளுக்கு எதிராக பாடுபட்டு அதுக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, சாதி பாகுபாடு, தொழில் அடிப்படை குழு. அதாவது வர்ணாசிரம முறை மூலயமா தான் இந்தியாவில் தொழில் அடிப்படையின் வகையில் சாதி பாகுபாடு ஏற்படுத்தப்பட்டுச்சு முற்காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாதி பாகுபாடு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவரை பாபா சாஹிப் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறாங்க. இவர் சட்டம், பொருளாதாரம், அரசியல், சமூக சீர்திருத்த தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் 1915 எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 1927 பிஹெச்டி பட்டத்தை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்காரு. இவர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்காரு.
இவர் வந்து அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக பணியாற்றியிருக்காரு. இவரை தான் நம்ம இந்தியாவோட அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறோங்க. இவர் வந்து முதல் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு. இவரோட மறைவுக்கு பிறகு இவருக்கு 1990 பாரத ரத்னா விருது அளிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு அப்படிங்கிறது வந்து ஆண்கள் வந்து மிகையானவர்களாகவும் பெண்கள் வந்து அவர்களை விட குறைவானவர்களாகவும் கருதப்படுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாலின பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலின பாகுபாடு எந்தெந்த காரணிகள் மூலமாக வந்து பெண்கள் மீது திணிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம், கல்வி, பொருளாதாரம், சமூகம், அரசியல், இது எல்லா நிலைகளிலும் வந்து பெண்களுக்கு ஆண்கள் வந்து பாலின பாகுபாடுடன் நடத்தப்படுறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து மத பாகுபாடு. ஸோ அதை வந்து ஒன்லைனராக எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனி நபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவதாகும். ஸோ மதம் அப்படிங்கிறது ஒருத்தரோட நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனி நபரின் மீதோ அல்லது குழுவினரின் மீதோ அவர்களை சமம் இல்லாதவர்களாக நடத்துறது. அதாவது இந்த மதத்தவர்கள் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புறது தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது என்னன்னா சமூக பொருளாதார சமத்துவமின்மை அப்படிங்கிறாங்க. இந்த சமூக பொருளாதார சமத்துவமின்மை அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா மனித மேம்பாட்டின் சமத்துவமின்மையை விட வருவாய் பிரிவின் சமத்துவமின்மை தான் அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி, வேளாண்மை உற்பத்தி, அதுக்கப்புறம் மனித மேம்பாடு, இது எல்லாமே குறைந்த வருவாய் இருக்கிற இடங்களில் வந்து குறைவாகவே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்வி அறிவு குறைவாக காணப்படுற மாவட்டங்களில் பாலின விகிதமும் குறைவாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான விகிதமும் எந்தெந்த மாவட்டங்களில் குறைவான விகிதமும் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேப்லர் காலமாக கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமாக காணப்படுற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 91.75%, சென்னை 90.18%, தூத்துக்குடி 86.16%, நீலகிரி 85.20% இருக்குது. அதுக்கப்புறம் குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தர்மபுரி 68.54%, அரியலூர் 71.34%, கிருஷ்ணகிரி 71.46%, விழுப்புரம் 71.88% இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆதாரமாக நம்மளுக்கு எந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா censusindia.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை வந்து ஆதாரமாக எடுத்து தான் இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக பாலின விகிதம் 2011 எப்படி கணக்கிடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு பெண்கள் எண்ணிக்கை இருக்குது அப்படிங்கிறத வச்சு மாவட்ட வாரியாக அதிகம் மற்றும் குறைவான பாலின விகிதம் எது மாவட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் நீலகிரி வந்து 1041 விகிதமாகும், தஞ்சாவூரில் வந்து 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் இருக்கிற மாதிரியும், நாகப்பட்டினத்தில் 1000க்கு 1025 பெண்கள், தூத்துக்குடியில் 1000க்கு 1024 பெண்கள் விகிதம் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அடுத்ததாக குறைவான விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தருமபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977, இந்த மாதிரி குறைவான விகிதம் கொண்ட மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேப்லர் காலம் கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாவாக நாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வந்து 2011 ஆண்டோட கணக்கெடுப்பு. ஸோ இப்போ கரண்ட்டில் எந்த மாதிரியான டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் எக்ஸ்பிளைன் எப்படி படித்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்தது சட்டப்பிரிவு. இதில் இந்த பாடத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க
சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சமத்துவம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 கீழ் இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. எந்த வகையிலும் தீண்டாமையை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, எந்த வகையிலும் தீண்டாமையை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அதனோட சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா சட்டப்பிரிவு 17. ஸோ இந்த லெசன்ஸில் வந்து கலை சொற்கள் அப்படிங்கிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒன்லைனர்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். முன்முடிவு இல்லைன்னா பாரபட்சம், ஒத்த கருத்து, பாகுபாடு, சமத்துவமின்மை. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எக்ஸ்பிளனேஷன்ஸை வந்து ஒன்லைனராக படித்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடைசியாக சாதனையாளர்கள் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் வந்து இந்த பாகுபாடுகளை கடந்து யாரெல்லாம் வந்து சாதனையாளர்களாக திகழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 சாதனையாளர்கள், இந்திய சாதனையாளர்களை வந்து பட்டியல் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். அவருடைய பிறந்த வருடத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1931 2015 ஆண்டு வரையிலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா அவுல் பகீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம். இவர் வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் வந்து 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இவர் வந்து நம்ம அன்போடு மக்களின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டம் பயின்றார். அதுக்கப்புறம் சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பை முடித்தார். அதுக்கப்புறமா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் பணியாற்றினார். இவருக்கு வந்து 1997 வந்து பாரத ரத்னா விருது அளிக்கப்பட்டது. இவருடைய பிரபலமான நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், அதுக்கப்புறம் தி லூமினஸ் பார்க், அதுக்கப்புறம் மிஷன் இந்தியா. இவரை வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இவர் வந்து 2000, 2007, 2008, 2010, 2012 இந்த ஆண்டுகளில் வந்து உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. இவரோட 14 வயதில் வந்து உலக இளையவர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதுக்கப்புறமா 1988 இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறாரு. 1991 to 92 ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது இவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 2007 இந்தியாவோட 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் அப்படிங்கிற விருதினை பெறுறாரு. அதுக்கு அடுத்ததாக யார் இருக்காங்க அப்படின்னா செல்வி சே இளவழகி. இவங்க வந்து கேரம் பிளேயர். இவங்க வந்து 2008 பாலைஸ்தேஸ் விழாவில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து கேனஸ் அப்படிங்கிற நகரில் நடந்தது. அங்கே வந்து முதல் கேரம் சாம்பியனாக பட்டம் வர்றாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து தேசிய கேரம் சாம்பியனாக இருந்த ரேஷ்மி குமாரியை வந்து தோற்கடிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்குறவங்க யார் அப்படின்னா திரு மாரியப்பன் தங்கவேலு. இவர் வந்து 2016 நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து T42 அப்படிங்கிற போட்டியில் வந்து 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதத்தை வாங்குறாரு. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு இதனோட புக் பேக்கோட 1 மார்க்ஸையும் கொஷின் ஆன்சர்ஸையும் வந்து உங்களால் ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறது செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த லெசனில் நான் திரும்பியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.